பெண்ணா? ஆமீரின் ராஜா பார்மலின் மகள் ஜோதா. கோவிலை சேதப்படுத்த நாங்கள் அங்கு சென்றபோது எதிர்பாராத விதமாக ஜோதாவும் தனது சேனைகளுடன் அங்கு வந்திருந்தார். தன்னுடைய பாதுகாப்பை பற்றியும் கவலைப்படாமல் எங்களை தடுப்பதற்காக தனது சேனைகளை அனுப்பினார் ஹுசூர். அதனால் நம்மில் 7 பேரும் அவர்களில் 17 பேரும் இருந்தனர். 7 பேராக இருந்தாலும் 70 பேரை கொண்டிருக்க வேண்டும் அல்லவா? அதற்கு காரணம் இருக்கிறது ஹுசூர். அந்த ராஜகுமாரி ஜோதாவின் அழகு நாங்கள் வியக்கும் வண்ணம் இருந்தது. அது உண்மை என்றால் ராஜகுமாரியின் அழகை வர்ணித்துக் கூறு. அவர் ரெகிஸ்தானின் ரோஜா போன்று இருந்தார். அவருடைய முகம் பார்ப்பதற்கு பளிங்கு போன்று இருந்தது. அவருடைய அழகு இந்த உலகிலேயே ஈடு இணையில்லாத அழகு. அந்த அழகை கண்டு ஒரு கணம் மெய் மறந்து விட்டேன். அப்படி என்றால் சென்று சேலையை அணிந்து கொள். நாட்டியமாடி அனைவரையும் சந்தோஷப்படுத்து. ஆமாம், அந்த ராஜகுமாரியின் பெயர் என்னவென்றாய்? ஜோதா. ஜோதா. என்ன வயிற்று ஜோதா? இது எப்படி ஏற்பட்டது? சந்திராம் சிங், ஜோதாவுக்கு காயம் ஏற்படுவதற்கு முன்பு நீ இறந்திருக்க வேண்டாமா? முகலாயர்கள் கோவிலை தாக்கினார்கள். ராஜகுமாரியை நாங்கள் காப்பாற்றிவிட்டோம். ஆனால் மோத்திபாயை அவர்கள் தூக்கிச் சென்று விட்டார்கள். நான் அவளையும் காப்பாற்றிவிட்டேன். ஆனால் அவள் தற்கொலை செய்ய முயற்சி செய்து விட்டாள். ராஜகுமாரி அவர்கள் அவளை காப்பாற்றிவிட்டார். அதனால்தான் இன்னும் சற்று நேரத்தில் உன் மகளை நீ பார்க்கும் பொழுது அவளின் நெற்றியில் மண்ணினால் இடப்பட்ட குங்குமம் இருக்கும். எந்த வீட்டிற்கு விளக்கேற்ற போகிறாளோ முதன் முறையாக அவனை பற்றி அவள் அறிந்து கொள்வாள். சந்திராம் சிங், படையினரை தயாராக வையுங்கள். கோட்டை கதவுகளை அடைத்து விடுங்கள். 3ஆம் மனிதர் எவரும் உள்ளே பிரவேசிக்க கூடாது. தற்போதைய நிலைமை திடீரென்று மாறிவிட்ட காரணத்தினால் இவ்விழா இத்துடன் நிறைவு பெறுகிறது. என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். அம்மா, உங்களுக்கு என்னவாயிற்று? உள்ளே வா. எல்லாரும் செல்லுங்கள். தாங்கள் என்ன செய்கிறீர்கள் அம்மா? மோத்திபாய் அங்கு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாள். ஆனால் தாங்களோ? கண்ணாடியில் பார்த்தால் உனக்கே தெரியும். ஆமீரின் ராஜகுமாரி போல் இல்லை. தெருவில் தெரியும் தெருக்கூத்தாடி போல் இருக்கிறாய். இந்த நெற்றியில் இருக்கும் மண், தலைவிரி கோலம். முகலாயர்கள் எங்களை தாக்கினார்கள் அம்மா. இந்த கோலத்துடன் இன்னும் எவ்வளவு நேரம் இருக்க போகிறாய்? இதை அழித்து விடு. தாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? தாங்கள் கவலைப்படாதீர்கள் அம்மா. பணிப்பெண்ணிடம் சொல்லி சுத்தம் செய்து விடுகிறேன். வேண்டாம், உட்கார்.
விட மாட்டேன். நிச்சயம் அப்படி நடக்க விட மாட்டேன். நடக்கவே விட மாட்டேன். வருங்காலத்தை கணிக்க அவளால் முடியலாம். அம்மா நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? யாருடைய வருங்காலம் யார் கூறினார்? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. என்னவாயிற்று? அதை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை. இன்றிலிருந்து அரண்மனை விட்டு வெளியே ஒரு அடி எடுத்து வைத்தாலும் கூட பிறகு என்னை போன்ற மோசமான தாயை நீ பார்க்க மாட்டாய். தாங்கள் ஏன் இவ்வாறு பேசுகிறீர்கள்? முதலில் உடைகளை மாற்றிக்கொள். உனக்கு எதுவும் நடக்கக்கூடாது. அவரை நடக்க விட மாட்டேன். என்ன நடக்க விட மாட்டீர்கள் அம்மா? தயவு செய்து என்ன விஷயம் என்று கூறுங்கள். இப்போதுதான் நீ ஜோதா போல் இருக்கிறாய். அப்படி என்றால் என்னிடம் கூறுங்கள் அம்மா. என்ன விஷயம் அம்மா? அது பகலில் நான் உறங்கினேன் அல்லவா, அப்பொழுது நான் பயங்கரமான ஒரு கனவு கண்டேன். என் மேல் தாங்கள் எவ்வளவு பாசம் கொண்டுள்ளீர்கள். நான் அங்கு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டேன். நீங்கள் இங்கிருந்து அதை உணர்ந்து விட்டீர்கள். உன்மேல் ஆணையிடுகிறேன் ஜோதா, உன் வழியில் இருக்கும் ஒவ்வொரு முள்ளையும் நான் வெட்டி சாய்ப்பேன். அந்த விதியை நான் மாற்றி விடுவேன் ஜோதா. அந்த கடவுளே அந்த விதிக்கு துணையாக வந்து நின்றால் அவரையும் எதிர்த்து போராடுவேன். சரித்திரம் தனது கதாநாயகனையும் கதாநாயகியையும் தானே தேர்ந்தெடுத்துக் கொள்கிறது. பாரதம் நம் ஜோதாவையும் அக்பரையும் தேர்ந்தெடுத்தது அவ்வாறுதான். இருவரின் சந்திப்பும் சாத்தியமில்லாதது, ஆனால் அது நிகழ்ந்தது. ஏனெனில் இது சரித்திரத்தால் செதுக்கப்பட்ட சிறப்பான கதை. வாளின் வீரத்திற்கும் காலின் கொலுசிற்கும் போடப்பட்ட முடிச்சு. தற்போது உயிருடன் இருக்கும் நாம் பிற்பாடு இருப்போமா என்று சொல்ல இயலாது. இன்று நம் எல்லைக்குள் நுழைந்த முகலாயர்கள் நாளை கோட்டையை கடந்து பின்பு அரண்மனைக்குள்ளும் நுழையலாம். மன்னித்து விடுங்கள் சித்தப்பா, தவறு தங்களுடையதுதான். நீங்கள் ஜோதாவை எல்லை வரை அனுப்பியிருக்க கூடாது. அவ்வாறு அனுப்பாமல் இருந்திருந்தால் இந்த காயங்கள் அவளுக்கு ஏற்பட்டிருக்காது. நமது நாட்டிலேயே நமது குழந்தைகள் சுதந்திரமாக உலவ முடியவில்லை எனில் ராஜபுத்திரர்களாகிய நமக்கு இது அவமானமாகும். அது இளவரசியோ இல்லை மோத்திபாயோ, எவரையும் காக்கும் கடமை நம்மை சார்ந்தது. அவளுடன் காவலுக்கு கூட சேனையை அனுப்பியிருந்தும் என்ன கெட்ட நேரமோ என்ன கெட்ட முகூர்த்தமோ தாங்கள் போதும். முகூர்த்தமும் பஞ்சாங்கமும் பார்த்தது. எனது பிழையை குறித்து எண்ணுவதை நிறுத்தி உன் மனதில் எழுந்த பயத்தை போக்கிக் கொள்வது எவ்வாறு என்பதை பற்றி சிந்தி. என்ன யோசிக்கிறீர்கள் சித்தப்பா? சில தினங்களில் மலை திருவிழா வரவிருக்கிறது. அனைவருக்கும் விசேஷ அழைப்புகள் அனுப்பி வையுங்கள். அனைத்து ராஜபுத்திர மன்னர்களும் வந்து சேர வேண்டும். இச்சந்தர்ப்பத்தில் அனைவரும் ஒன்று சேர்வார்கள். அப்படி சேர்பவர்கள் மனதில் நான் ஒற்றுமையை விதைப்பேன். தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? இது எவ்வாறு சாத்தியமாகும்? உடைந்த கண்ணாடி என்றாவது ஒன்று சேருமா? முகலாயர்களை எதிர்க்க யாரும் வரமாட்டார்கள். அவர்களுடைய பெயரை கேட்டாலே நடுங்கி விடுவார்கள். தாங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர்கள் ஒப்புக்கொள்வார்களா? இம்முறை அழைப்பு விடுப்பது உடன்படிக்கையை ஏற்படுத்துவதற்காக அல்ல, உறவுகளை உருவாக்க. அப்படி என்றால் நான் ராஜபுத்திரர்கள் மத்தியில் உறவு பாலத்தை எழுப்ப எண்ணுகிறேன். அனைவரையும் ஒரே குடும்பமாக்கப் போகிறேன். நமது இல்ல பெண் பிள்ளைகளை அவர்களுக்கு மருமகள் ஆக்கி அவர்களை சம்பந்திகளாக்கப் போகிறேன். இவ்விதமாக அனைத்து ராஜபுத்திரர்களும் ஒன்றாகி விடுவார்கள். இதையே வாய்ப்பாக்கி நமது ஜோதாவிற்கும் ஒரு நல்ல வரனை தேடிக்கொள்ளலாம். அந்த ராஜபுத்திரன் வீரனாகவும் லட்சியம் கொண்டவனாகவும் இருக்க வேண்டும். மேலும் முகலாயர்களை வீறு கொண்டு எதிர்க்க வேண்டும். ஜோதாவின் திருமணம் ராஜபுத்திரர்களை ஒன்று சேர்ப்பதாக இருக்க வேண்டும். முகலாயர்களின் அழிவிற்கு அது ஒரு ஆரம்பமாக இருக்க வேண்டும். ஆதாப் ஷஹன்ஷா. எனக்கு ஆமீரை பற்றி அனைத்தும் தெரிய வேண்டும். கோட்டையின் சுற்றளவு, எத்தனை கதவுகள், எத்தனை சுரங்கங்கள், எத்தனை படை வீரர்கள், எப்பொழுது உறங்குவார்கள், எப்பொழுது விழிப்பார்கள், எத்தனை முறை சுவாசிப்பார்கள், எத்தனை முறை கண் இமைப்பார்கள், எனக்கு அனைத்தும் தெரிய வேண்டும். உடனே செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். ஷரீஃபுத்தீன் ஆமீர் சென்றிருக்கிறானா? ஆம் கான் பாபா. யுத்தத்திற்கு முன் எதிரிகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? தொந்தரவிற்கு மன்னிக்க வேண்டும் ஹுசூர். தாங்கள் இவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். குழந்தை
மிகவும் அழகாக இருக்கிறான். உன்னுடைய முதல் மகனா? ஆம் ஹுசூர். அப்படியென்றால் இந்த குழந்தையை உன் உயிருக்கும் மேலாக நீ நேசிக்கிறாய் அல்லவா? ஆம் ஹுசூர். நீ எனக்காக ஒரு வேலை செய்ய வேண்டும். உத்தரவிடுங்கள். ஆக்ராவிற்கு செல்ல வேண்டும். அது 30 நாள் பயண தூரத்தில் உள்ளது. ஹுசூர், நான் என் மனைவியையும் குழந்தையும் பிரிந்து அத்தனை நாட்கள் இருக்க வேண்டுமா? இந்த கண்ணாடி வளையல்களை என் மனைவியிடம் ஒப்படைக்க வேண்டும். கண்ணாடி வளையல்களாக இருந்தாலும் இவை விலை மதிப்பற்றவை. ஏனென்றால் எனது மனைவி சலீமாவிற்கு இவை மிகவும் பிடித்தமானவை. அப்படியே ஆகட்டும். திரும்பி வரும்பொழுது என் மனைவியிடமிருந்து வளையல் கிடைத்த சந்தோஷ செய்தியை கொண்டு வா. ஆனால் நினைவிருக்கட்டும், இந்த மொத்த வளையல்களில் ஒன்று கூட உடையக்கூடாது. இங்கு உனது உயிருக்கும் மேலான மகன் எமது பாதுகாப்பில் இருப்பான். ஒருவேளை தவறுதலாக வளையல் உடைந்து விட்டால் என்ன செய்வது? ஒன்று கூட உடையாது ஜலால். இந்த குழந்தை இவனுடைய பலவீனம். ஒரு முறை ஒருவனிடமிருந்து அவனுடைய பலவீனத்தை பிடுங்கிவிட்டால் அவனை நம் விருப்பத்திற்கு ஆட்டிப் படைக்கலாம். இப்பொழுது இவன் நமது அடிமையாகிவிட்டான். இதுவரை எவ்வாறு இந்த குழந்தையை கவனித்துக் கொண்டானோ அவ்வாறே ஒவ்வொரு வளையலையும் கவனித்துக் கொள்வான். இதைத்தான் புத்தியின் சக்தி என்பார்கள். இதே விளையாட்டை ராஜபுத்திரர்களிடம் விளையாட வேண்டும். அவர்களுடைய அகங்காரம் தான் அவர்களின் பலவீனம். நீ அவர்களில் ஒருவரை கொன்றால் 100 பேர் எழுந்து வருவார்கள். 100 பேரை கொன்றால் 1000 பேர் வருவார்கள். அதனால் நீ அவர்களை அல்ல, அவர்களது அகங்காரத்தை கொன்று புதைக்க வேண்டும். மன்னிக்க வேண்டும் மகாராணி, தாங்கள் உள்ளே செல்லக்கூடாது. உள்ளே ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. நான் கூற வந்தது அதை விடவும் மிகவும் முக்கியமான விஷயமாகும். இவ்வேளையில் எதற்காக வந்தாய்? நான் தங்களிடம் பேச வேண்டும். யாம் அறிவோம், நமது கோவில்கள் தாக்கப்பட்டன. அதன் காரணமாகத்தான் இக்கூட்டத்தை கூட்டியிருக்கிறேன். மக்களின் பாதுகாப்பிற்கு எந்த குந்தகமும் வரக்கூடாது. எதிரி யாராக இருந்தாலும் சரி. ஒருவேளை அந்த எதிரியின் பெயர் விதியாக இருந்தால் அப்பொழுது வெளியேறுங்கள். நாம் ஜோதாவின் சுயம்வரத்தை விரைவாக நடத்த வேண்டும் அரசே. அவ்வளவு விரைவாக இளவரசியின் சுயம்வரத்தை நடத்தச் சொல்ல காரணம்? என்னை மன்னித்து விடுங்கள் அரசே. ஒரு விஷயத்தை உங்களிடம் மறைத்து விட்டேன். உனது ஜோதா முகலாயனின் இல்லத்திற்கு செல்ல போகிறார். மண்ணினால் இடப்பட்ட திலகம், இரத்த கரையினாலான முகம், தலைவிரி கோலத்துடன் முக்காடு இல்லாமல் இருப்பாள். இதுதான் விதி. இதை மாற்ற யாராலும் முடியாது. அனைத்தும் வெறும் மூட நம்பிக்கை. அவ்வாறெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. நான் முடிவெடுக்கும் நிலையில் இருந்தால் உடனே ஜோதாவின் சுயம்வரத்தை நடத்தியிருப்பேன். தாங்கள் அனைத்து ராஜபுத்திர மன்னர்களுக்கும் அழைப்பு விடுங்கள். உனது எண்ணப்படியே அனைத்தும் நடக்கும். அனைத்து ராஜபுத்திர மகாராஜாக்களும் ஆமேரில் நடக்கவிருக்கும் உற்சவத்திற்கு வருவதற்காக தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள் ராணி. ஒரு மகா கூட்டம் நடக்கவிருக்கிறது. அந்த மகா கூட்டத்தை பயன்படுத்தி நமது ஜோதாவிற்கும் ஒரு நல்ல வரனை தேடி விடுவோம். அதிலேயே நான் ஒரு அறிவிப்பு விடவிருக்கிறேன். எனக்கு அடுத்தபடியாக ஆமீரை ஆளப்போவது யார் என்றும் அறிவிக்கப் போகிறேன். அனைத்து ராஜபுத்திர ராஜாக்களும் ஒன்றாக போகிறார்கள். அதன் பிறகு ஜோதாவின் பக்கம் அந்நியர் யாரும் ஏறெடுத்து கூட பார்க்கப் போவதில்லை. காற்று குளிராக வீசுகிறதே காண்பாபா.
இம்முறை குளிர் சற்று அதிகம்தான். குளிரில் உண்டாகும் காயங்கள் ஆற வெகு நாட்களாகும் ஜலால். நம் சேனைகள் அதற்கு பழக்கப்பட்டிருக்கிறார்கள். நமது தாக்குதலில் இருந்து ராஜபுத்திரர்களை காப்பாற்றும் சக்தி அவர்கள் செய்யும் பூஜையினால் கிடைக்காது. ராஜபுத்திரர்களை எண்ணி உன் மனதில் அதிக பாரத்தை ஏற்றி வைத்திருக்கிறாய் ஜலால். குழப்பத்தில் உள்ள மனது தவறுகளின் புதைக்குழியாகும். யுத்தத்தில் தவறுகள் மரணத்தை பெற்று தரும். குழப்பத்தை தீர்த்துக் கொள்ள நீ ஏன் இந்த பெண்ணின் உதவியை நாடக்கூடாது? இதுவும் நல்ல யோசனைதான். எனது மனைவி எங்கு அழைத்து செல்கிறாய்? விட்டுவிடு. அட, ஷெஹன்ஷா தாங்களா? இந்த அடிமை ஏதாவது தவறு செய்திருந்தால் மன்னித்து விடுங்கள். சக்கரவர்த்தியாரே, இவள் எனது வீட்டின் கௌரவம். எதுவும் செய்து விடாதீர்கள். அதிகம் பேசாதே. இவர் இந்த நாட்டின் சக்கரவர்த்தி. அவர் மனதை கவர்ந்தது எதுவும் அவருக்கு சொந்தமாகிவிடும். ஆனால் இவள் எனது மனைவி. இவளை நான் காதலிக்கிறேன். எனது குடும்பம் இவள். அவரை விட்டுவிடுங்கள். வாழப் போகிறாயா, சாக போகிறாயா? வாழ்க்கையா இல்லை மரணமா? இவளை விட்டு விடுகிறேன். அதற்கு பதிலாக உன் தலையை எடுத்துக் கொள்கிறேன். நடக்கப் போவதை நான் கூறிவிட்டேன். இனி முடிவெடுக்க வேண்டியது நீதான். என்னை ஒன்றும் செய்து விடாதீர்கள். தங்கள் விருப்பப்படியே செய்து கொள்ளுங்கள். எனக்கு உயிர் பிச்சை கொடுங்கள். இந்த காதலுக்காகத்தான் இப்படி ஆர்ப்பாட்டம் செய்தாயா? இந்த காதல் மனிதர்களை எப்படியெல்லாம் மாட்டி படைக்கிறது என்பதுதான் எனக்கு புரியவில்லை. போகாதீர்கள். நில்லுங்கள். என்னை காப்பாற்றுங்கள். நீ நினைத்திருந்தால் உன் விருப்பப்படியே நீ என்னுடன் வந்திருக்கலாம் அல்லவா? அப்படி செய்திருந்தால் இங்கிருக்கும் எந்த ஒரு ஆண்மகனுக்கும் உன்னை பார்க்கவே தைரியம் வந்திருக்காது. இப்பொழுது நீ சென்று உன்னை காப்பாற்ற முடியாது. உயிர் பிச்சை கேட்டு புறமுதுகு காட்டி ஓடிய உன் கணவனோடு குடும்பம் நடத்து. ஒன்றை நினைவில் கொள். எந்த உறவை நீங்கள் காதல் என்று நினைக்கிறீர்களோ, நீ முதலில் அந்த காதலின் மதிப்பை தெரிந்து கொள். மிக அற்புதம் ஜலால். இதுபோல்தான் அவர்களை நாம் தலைகுனிய வைக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களது தலையை வெட்டினாலும் அவர்கள் பெருமைப்படுவார்கள். உயிரை கொடுத்தோம், தலைகுனியவில்லை என்பார்கள். வீரர்களாகி விடுவார்கள். இவ்வாறே அவர்களை தலைகுனிய வைக்க வேண்டும். தங்களது குடும்பத்திற்கும் பெண்களுக்கும் அதிகம் மரியாதை கொடுப்பவர்கள் இவர்கள். அவர்களது ராஜ்யத்திலேயே அவர்களது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை உணர்ந்தால் அவர்களது தன்னம்பிக்கை உடையும். அதன் பிறகு அவர்களது தலை இன்ஷா அல்லாஹ் முகலாய சாம்ராஜ்யத்திற்கு முன்பு குனிந்தே இருக்கும். என் சிறு வயது முதல் இன்று வரை தாங்களும் ஒவ்வொரு தினமும் ஒரு புது விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறீர்கள். எனக்கு ஒன்று மட்டும் தெரிய வேண்டும். ராஜபுத்திரர்களுக்கு மிகவும் பிடித்த விஷயம் என்னவென்று.